Silks. திருப்பரங்குன்றம் தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என உறுதியேற்போம் என பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். சஷ்டி பாடுவோம், தீபம் ஏற்றுவோம் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பதிவிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் விக்னேஷ்முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ்முத்து, அண்ணாமலை என்ன பதிவிட்டிருக்கிறார்? விரிவா பதிவு செய்ய. பாரதிய ஜனதா கட்சி சார்பில் இன்று திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றக் கோரி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் இன்று தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பொதுமக்கள், பாஜகனுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் தங்களுடைய இல்லங்களில் 7 தீபங்களை ஏற்ற வேண்டும் என்று பாஜகனுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அறிக்கை வாயிலாக தெரிவித்தார். அதன் அடிப்படையில் பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் காணொளி ஒன்றை பகிர்ந்து தற்பொழுது சக்திவேல் ஏந்திய முருகனுக்கு உகந்த திதியான சஷ்டியும் கந்தனுக்கு உகந்த நட்சத்திரமான கார்த்திகையும் இணைந்திருக்கக்கூடிய இந்த நன்னாளில் திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உறுதியை ஏற்று கந்த சஷ்டி கவசம் பாடி முருகனை போற்றுவோம், அனைவரின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் கந்த சஷ்டி கவசம் பாடி முருகப்பெருமானின் பேரருள் உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்க மனமாற பிரார்த்திப்போம் என தெரிவித்து இல்லத்தில் கிட்டத்தட்ட 7 தீபங்கள், அதாவது 6 தீபம் மலை மீது தீபம் ஏற்ற வேண்டும், 1 தீபம் உலக மக்களின் நன்மைக்காக நாங்கள் தீபம் ஏற்றுகிறோம் என்பதை தெரிவிக்கும் வகையில் 7 தீபங்களை பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தன்னுடைய இல்லத்தில் ஏற்றி அது சம்பந்தமாக பதிவிட்டு இருக்கிறார். பாலா, விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்முத்து. தற்போது திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என தன்னுடைய எக்ஸ் தளத்தில் அண்ணாமலை பதிவிட்டிருக்கிறார். கூடவே காணொலி ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார். அந்த காணொலியை தற்போது நாம் பார்க்கலாம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா, தி சென்னை சில்க்ஸ்.